Taste the Daily. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் வேட்பாளராக களமிறங்க விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்று தொடங்கியது. முதல் நாள் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சேலம் மாநகர், சேலம் புறநகர், ஈரோடு மாநகர், புறநகர் கிழக்கு, புறநகர் மேற்கு, கரூர், திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணலில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்பு. பிற்பகலில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் நாமக்கல், திருப்பூர் மாநகர், புறநகர் கிழக்கு மற்றும் மேற்கு, கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு, நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் அதிமுக பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக சூரியமூர்த்தி தொடர்ந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் தனிநபர் தலையீட்டை ஏற்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜனநாயக அமைப்புகளில் கட்சி சுயாதீனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தேவையற்ற தலையீடுகள் சட்ட ரீதியாக ஏற்க முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வை சீர்குலைக்க முயன்ற துரோக அரசியலுக்கு கடும் சம்பட்டி அடி கொடுத்த உச்சநீதிமன்றம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் கட்சியின் ஜனநாயக சுயாட்சியை உறுதிப்படுத்தியது. கட்சி உள்விவகாரங்களில் நீதிமன்ற தலையீடு தேவையற்றது என நீதிமன்றம் உறுதிப்படுத்திய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரின் தலைமை மேலும் வலுவடைந்துள்ளது. மூன்று மாதங்களில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் முற்றிலும் தயாராக இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை குனியமுத்தூரில் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக ஆட்சியால் மக்கள் விரக்தி அடைந்துள்ளதாக கடும் விமர்சனம். சூழ்நிலை மாறி 3 மாசத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் திமுக ஓட்டு போடுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. திமுகவுக்கு இந்த தடவை யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டுல இந்த மாதிரி வீடு இருக்கிறவங்க கரண்ட் பில் கட்டுற நினைச்சாலே ஓட்டு போட மாட்டாங்க. கரண்ட் பில்லு, சொத்து வரி இதை பார்த்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அது என்ன பண்ணாலும் சரி. ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு, எங்களை பொறுத்தளவுக்கு புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வர்றாங்க போறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் இளைஞர்களுக்கு சரி, பொதுமக்களுக்கு பிரச்சனை என்றால் அவங்களுக்கு நிற்கக்கூடிய கட்சி அதிமுக. தஞ்சையில் பல்வேறு சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை. தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை 4 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட 15 சங்க நிர்வாகிகள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். ஊழல் மலிந்த திமுக அரசு 5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாகவும், அரசு கருவூலத்தை காலி செய்து ஸ்டாலின் தனது குடும்ப கருவூலத்தை நிரப்பி இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஊழல் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி 4 ஆண்டுல ஒட்டுமொத்தமா அவருடைய குடும்ப கருவுல அது நிரம்பி இருக்கு. அரசு கருவுல நிரம்பல. அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணத்தை குடும்ப கருவூலத்துக்கு மாத்திட்டாங்க. அதனாலதான் இப்ப ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா ஆளுநர் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம்.
கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே 15 வயது சிறுமி குளிப்பதை செல்போனில் படம் பிடித்த 49 வயதான நபர் போக்சோ வழக்கில் சிக்கினார். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற துணிச்சலில் தொடர்ந்து இதுபோன்ற குற்றங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டத்தில் 2025 10 மாதத்தில் 59 குழந்தை திருமணங்களும் 415 சிறுமிகளுக்கு குழந்தை பிறந்துள்ள அவலம். விடியாத திமுகவின் விளம்பர மாடல் ஆட்சியில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை 56% அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் சமூக நலத்துறையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் இவற்றை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்று மக்கள் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பஞ்சிப்பேட்டை பகுதியில் கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 22 வயது இளைஞர் சிக்கினார். வளர்ச்சி வளர்ச்சி என பக்கம் பக்கமாக விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் கஞ்சா வியாபாரிகளாகவும் மாணவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாவதும் தான் தமிழகம் கண்ட வளர்ச்சி என மக்கள் காட்டும். சென்னை அயனாவரம் பகுதியில் சட்டவிரோத வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி விற்ற 2 சிறுவர்கள் சிக்கிய நிலையில் 39 போதை தரும் மாத்திரைகள் பிடிபட்டன. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையானது மட்டுமல்லாமல் வியாபாரிகளாகவும் மாறுவது தமிழகத்தை அழிவு பாதையில் திமுக கொண்டு செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கவுரா ரயிலில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் காவல்துறை கண்காணிப்பின் தோல்வி வெளிச்சத்திற்கு வந்த அவலம். மாநில வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் முதலீடு அதிகரித்துள்ளதாகவும் வாய்க்கு வந்ததை அள்ளிவிடும் ஸ்டாலின் உண்மை நிலவரங்களான போதைப்பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு போன்றவற்றை பேச மறுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சா மற்றும் பணம் பிடிபட்ட நிலையில் 2 சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளை இல்லை என மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல். விளம்பர மோகத்தில் ஸ்டாலின் அரசும் கமிஷன் மோகத்தில் காவல்துறையும் முனைப்பாக இருப்பதால் போதைப்பொருள் சந்தையாகவே தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கிய காரில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 330 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. கார் விபத்தில் சிக்கியதாக கூறப்படும் நிலையில் காரின் பதிவு எண்ணை வைத்து உரிமையாளரை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என ஸ்டாலின் அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கேள்வி. அதிமுக அரசின் மடிக்கணினி திட்டத்தை 5 ஆண்டுகளாக முடக்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் மாணவர்களின் வாக்குகளை குறிவைத்து மடிக்கணினி கொடுத்த ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுக்கும் மாணவர்கள். அரசின் லேப்டாப்பில் பல இடங்களில் ஒட்டப்பட்டிருந்த கருணாநிதி மற்றும் ஸ்டாலினின் ஸ்டிக்கரை அகற்றி அரசுக்கு எதிரான மனநிலையை பிரதிபலிக்கும் மாணவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே மதுபோதையில் நண்பரிடமிருந்து பணம் மற்றும் செல்போனை பறிக்க முயன்று அவரை பிளேடால் சரமாரியாக அறுத்த போதை ஆசாமியால் பரபரப்பு. போதை ஆசாமி மீது புகார் அளிக்க சென்றால் வழக்கு பதிவு செய்யாமல் விடியாத அரசின் ஏவல் துறை கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக தாக்குதலுக்கு உள்ளானவர் குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேடு பகுதியில் டீ கடை உரிமையாளரின் மனைவியை கத்தியால் குத்தியும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்தும் கொலை செய்து 12 சவரன் நகையுடன் தப்ப முயன்றவர் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் யார் எங்கு எப்போது கொலை செய்யப்படுவார்கள் என்ற உயிர் பயத்திலேயே வாழ்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் குமரன் தூக்கிட்டு தற்கொலை. அதிக பணிச்சுமை, போதிய ஓய்வின்மை உள்ளிட்ட காரணங்களால் காவல்துறையினர் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு.
மதுரையில் குதிரைப்படை சிறப்பு சார்பு ஆய்வாளர் 4 மாதங்களில் ஓய்வு பெற இருந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். விடியாத திமுக ஆட்சியில் தொடர் பணிச்சுமை, ஓய்வு இல்லாமை, மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் காவலர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்கதையாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 15 நாட்களாக போராடி வரும் ஆசிரியர்கள் தடையை மீறி கோட்டையை நோக்கி சென்றவர்களை அராஜகமாக கைது செய்த ஸ்டாலினின் ஏவல் துறை. அரசின் அலட்சியத்தை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்களை கொடூர குற்றவாளிகள் போல் கைது செய்வது நியாயமா என பொதுமக்கள் கேள்வி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 2வது நாளாக டிபிஐ வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்து ஸ்டாலினின் காவல்துறை அராஜகம். தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டுமென்ற ஆத்திரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசி அனைத்து தரப்பினரையும் நம்ப வைத்து தீயசக்தி திமுக ஏமாற்றி விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தை ரத்து செய்து முதுநிலை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை நிரந்தர ஆசிரியர்களாக நியமிக்க கோரி வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். ஆசிரியர் நியமனத்திலும் ஊழல் நடக்கிறதா என சந்தேகத்தை எழுப்பும் ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க முடியாத ஸ்டாலின் அரசு தற்காலிக அரசாக காணாமல் போகும் என காட்டம். அது மட்டுமல்லங்க சார், அரசு என்ன கொண்டு வந்தாலும் அது இந்த ஆசிரியர் வர்க்கம் ஏற்குது. கடந்த 12 வருட காலமாக எத்தனையோ தேர்வுகள் எழுதி தேர்வு எழுதுறதுக்கே பிறந்தவங்களா சார் நாங்க? இனி எத்தனை வருஷம் தான் சார் தேர்வு எழுதுறது? எங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் கூட தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க சார் மன உளைச்சல்ல. நாங்க என்ன கேட்கிறோம் இந்த அரசை, அதாவது தற்காலிகமா நீங்க ஏன் சார் போடுறீங்க? ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமிக்கும் அரசு கண்டிப்பாக விரைவில் ஒரு தற்காலிக அரசாக மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள். 5 வருஷம் ஆக போகுது இவருக்கு ஆட்சிக்கு வந்து. ஆனா 5000 போஸ்ட் கூட இது வரைக்கும் நிரப்பல. திரும்ப எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம் முறையா நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா உள்ளாட்சி துறையில எல்லாம் 30 லட்சம் 25 லட்சம் பணத்தை வாங்கிட்டு உள்ள நோச்சிட்டாங்கட்டு கேஸ்ன்றாங்க. அந்த மாதிரி ஆசிரியர் துறையிலயும் வந்து அது மாதிரி நடந்திருக்கான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. திரும்ப எக்ஸாம் வச்சு எங்களை சாவடிச்சு எங்களுக்கு வேலை கொடுக்காம இவங்க ஆட்சி பண்றதுக்கு இவங்களுக்கு எதுக்கு ஆட்சி? திருச்சி மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 5வது நாளாக ஆர்ப்பாட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு விடுமுறை நாட்களில் போராடியதை கண்டு கொள்ளாததால் தற்போது பள்ளி நாட்களில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் அறிவிப்பு. அரசாங்கம் வந்து விடுமுறை நாட்களை போராட்டத்தினாலே என்னவோ எங்களை வந்து பெருசாக எதுவுமே அவங்க கண்டுக்கவே இல்லை, அழைத்து பேசவில்லை, இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்லலை. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ பள்ளி நாட்களையும் நாங்கள் போராடுகிறோம். போராட்டத்தில் இருந்தாலும் எங்களுடைய மனநிலையில் வந்து மாணவர்களுடைய கல்வி நலன் தான் முன்னாடி நிற்குது. டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டிலை திரும்ப பெறும் பைபேக் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணிப்பேட்டையில் அனைத்து டாஸ்மாக் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம். திரும்ப பெறும் பாட்டில்களை சேமிக்க விடியாத திமுக அரசு கிடங்கு கட்டமைப்பை ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் காலமுறை ஊதியம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷம். ஊழியருக்கு அங்கன்வாடி ஊழியருக்கு காலமுறை ஊதியத்தை வழங்குவோம் என்று சொன்ன தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு அங்கன்வாடி ஊழியருக்கு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வந்த கிராம ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்காத திமுக அரசை கண்டித்து 4வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100கணக்கான ஊராட்சி செயலாளர்களை கைது செய்து காவல்துறையினர் அராஜகம்.
சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள் விடியாத திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசாணை பிறப்பிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும். அதுவரை வழக்கை முடிக்கக்கூடாது என மதுரை ஹைகோர்ட்டில் மனுதாரர் தரப்பு வலியுறுத்தல். அரசின் நிலைப்பாடு முழுமையாக சட்ட வடிவம் பெறாத நிலையில் வழக்கை முடிப்பது ஊழியர்களின் எதிர்கால உரிமைகளுக்கு பாதிப்பாகும் என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டல். மழைக்காலங்களில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட நாவக்கரி பகுதியில் திட்டமின்றி அமைக்கப்படும் கால்வாயால் தண்ணீர் தேங்கும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டி நெடுஞ்சாலைத்துறை பொறியாளரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசு மக்களுக்கான அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தாமல் வஞ்சிப்பதாக மக்கள் கண்டனம். கட்டிக்கிறக்காக நேரம் அப்படியே விட்டாங்கன்னா போயிடும். அதை கட் பண்ணாத விடணும், வேற ஒன்றும் இல்லை. 3 நாள் 4 நாள் வெளியே வர முடியல, நாங்கள் வெளியே வர முடியாது மழையில. இப்போ திருவண்ணாமலை இருக்கிற எல்லா தண்ணியும் அங்கதான் வரப்போகுது. கழிவு நீர் எல்லாமே நாசம் ஆக போகுது. இந்த ஏரியா ஃபுல்லா நாசமாகும். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் படுக்கை உடைந்து நோயாளி கீழே விழுந்ததால் அதிர்ச்சி. நோயாளியின் அருகில் இருந்த பெண்ணுக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு இவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் எங்கே போட்டோ ஷூட் நடத்தி வருகிறார் என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு சென்னையில் மட்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் 1092 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ரவுடிகள் அதிகரித்து குண்டாஸ் அதிகம் பாய்ந்தது அரசின் தோல்வியை வெளிப்படுத்தியுள்ளது. குற்றம் நடைபெறாமல் தடுக்க குற்றங்கள் நடந்த பிறகு குண்டர் சட்ட கணக்கு காட்டும் விடியாத அரசின் காவல்துறையால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பேருந்து நிலையம் அருகே மாஸ்க் அணிந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விடியாத அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் பத்திரிகையாளர்களை ஒடுக்குவதில் கவனம் செலுத்தும் காவல்துறை குற்றவாளிகளை கண்காணிக்க தவறுவதால் அச்சமின்றி குற்றச்சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 துணைமின் நிலையங்களை அமைக்க இடம் தயாராகியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இருளில் தவிக்கும் மக்கள். 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்காததால் திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் மின்வாரியத்துறை தவித்து வரும் நிலையில் முதல்வரை போல் துறை அமைச்சரும் மக்கள் நல பணிகளை மறந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ரேஷன் கடையில் கைரேகை பதிவுக்கறி பழுதின் காரணமாக பொங்கல் பரிசு தொகை அளிக்க தாமதமானதால் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அவதியுற்ற பொதுமக்கள். தேர்தல் விளம்பர நாடகத்திற்காக பொங்கல் பரிசு தொகையை திமுக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதனை முறையாக அளிக்கக்கூட இயலாமல் பராமரிப்பற்ற நிலையில் கருவிகள் உள்ள அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் பயிற்சி கூட்டத்திற்கு தாமதமாக வந்த அங்கன்வாடி பணியாளர்களை வெளியில் நிற்க வைத்த அதிகாரிகள் புகைப்படம் எடுத்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரையும் மிரட்டிய நிலையில் காரில் வரும் அதிகாரிகளுக்கு பல கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் ஏறி பயணம் செய்து வரும் எங்களின் வேதனை தெரியாது என அங்கன்வாடி பணியாளர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் தர்ணா போராட்டம்.
தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பினரும் போராட்டம் நடத்தும் சூழலை உருவாக்கியதுதான் 5 ஆண்டுகால ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சாதனை என மக்கள் விமர்சனம். அரசு ஊழியர்களை ஏமாற்றிய திமுக ஆசிரியர் சங்கங்களை இரண்டாக உடைக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அறிவித்த பின் விளக்கமின்றி நடைமுறை மாற்றம் செய்ததாக புலம்பும் அலுவலர்கள், சில சங்க நிர்வாகிகளின் ஒப்புதல் அடிப்படை உறுப்பினர்களின் கோபத்தை தூண்டியதாக சாடல். தருமபுரி மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்டவற்றிற்கு வழங்க வேண்டிய முழு பணத்தையும் வழங்காமல் தவணை முறையில் வழங்கி அலைக்கழிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தானும் ஒரு விவசாயிதான் என கூறி உலா வரும் போலி விவசாயி ஸ்டாலினுக்கு உண்மையான விவசாயிகள் மீது துளியும் அக்கறை இல்லை என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் குழந்தைகளை பாதிக்கும் பொண்ணுக்கு வீங்கி அம்மை நோய் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. உரிய கண்காணிப்பு இல்லாமை, தடுப்பூசி இடைவெளி, தாமதமான கண்டறிதல், சாதாரண நோய் என்ற அலட்சியம் நரம்பு பாதிப்பு வரை கொண்டு செல்லும் என்பதால் தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை NSC போஸ் சாலையில் அகற்றப்பட்ட கடைகள் மீண்டும் அமைந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. நடைபாதை ஆக்கிரமிப்புகளை தடுக்க சாலையை தொடர்ந்து கண்காணிக்க 2 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் புகார் அளிக்க ஏதுவாக விவரங்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்தவும் உத்தரவு. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் 49வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கிய நிலையில் ஏராளமானோர் வருகை தந்து ஆர்வம். 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள், லட்சக்கணக்கான தலைப்புகள், சிறப்பு தள்ளுபடி விற்பனையுடன் தொடங்கிய கண்காட்சி 21ஆம் தேதி வரை நடக்கும் என அறிவிப்பு. மதுரை அழகர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ராப்பத்து 10ஆம் நாள் நிறைவு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நம்மாழ்வாருக்கு சுந்தரராஜ பெருமாள் மோட்சம் வழங்கும் நிகழ்வு வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து விழா நிறைவு பெற்றது. ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் 11ஆம் நாளான இன்று நம்மாழ்வார் மோட்சம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.